என்னங்க? இது புடி. என்னது? என்ன நோட்டீஸ் இது? வாங்கி படிச்சு பாரு. என்னங்க? கோர்ட் நோட்டீஸ் மாதிரி இருக்குது. கோர்ட்ல இருந்து அனுப்புற நோட்டீஸ் தான், வாங்கி பாரு. என்ன நோட்டீஸ்? வாங்கி பாரு. என்னங்க இது? எப்படிங்க இது சாத்தியம்? அவகிட்ட இல்லாத பணத்தை கொடுத்து சர்ச்சையை வாங்கிட்டான். இல்ல, இத நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். நான் மேல் இடத்துல முறையிடுவேன். மேல் எடுத்த உத்தரவு தான் இது, ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, இதை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஒண்ணும் பண்ண முடியாது. என்னங்க இதெல்லாம்? அடியாங்க, எப்படி இதெல்லாம்? எனக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. பார்க்கலாம். அதுக்காக நமக்கு வழி இல்லாமல போயிடும். சரி, நீ டென்ஷன் எடுக்காத, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். டென்ஷன் எடுக்காம இருக்க முடியுமா? எப்படி முடியும்? என்ன நோட்டீஸ் இது? சரி, நீ இப்ப டென்ஷன் ஆகல, என்ன போகுது? அதை அவன் பாத்துக்கணுமா? அதெல்லாம் அவனுக்கு சமாளிக்க தெரியும். கூட இருக்கிற யாரு? வில்லாரி வில்லி. அவ சமாளிச்சுக்கிடுவா. கோர்ட் இப்படி தீர்ப்பு கொடுத்தா என்ன? கூட இருக்கிறவா வில்லி தானே, அதெல்லாம் ஓடிட்டு அடிச்சிருவா. நீ டென்ஷன் எடுக்காம இரு. என்ன இது பிள்ளைக்கு சாதகமா இருக்காது, பெரிய வில்லங்கம் ஆயிரும். இன்னைக்கு கோர்ட் மூலமா இந்த ஸ்டேட் வாங்கினவா நாளைக்கு வேற ஏதாவது ஸ்டேட் வாங்கிட்டானா? அதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பிளான் போடலாம். சரியா? நமக்குள்ள இத்தனை பேர் இருக்கோம்ல, பாத்துக்கலாம். இல்லங்க, எனக்கு இது சரியாவே படல. உலகத்தையும் சிறந்த வக்கீலே, என்னாலே யோசிக்க முடியல. நானும் பல முறை யோசித்து பார்த்துட்டேன். ஏதாவது ஐடியா கிடைக்கணும் வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ண சொல்றேன்? இல்ல, நான் இதுக்கு முடிவு கட்டுறேன். பொறுமையா இரு, பாத்துக்கலாம். என்னங்க? நான் சொல்றேன்ல, பொறுமையா இரு, நான் பாத்துக்கிறேன். சரிடி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் உள்ள போறேன். சரி, நீங்க சாப்பிடலையா? நீ வச்சு தந்தா சாப்பிடுவேன். சரி, நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். நம்ம ரூமுக்கு. வீட்ல யாரும் இல்ல. என்ன சொன்ன? வீட்ல யாரும் இல்லன்னு. எனக்கு ரொம்ப ஆசைடி. நீ என்ன பண்ணுத? ஒண்ணுமே நீ எனக்கு தர வேண்டாம், நீ மட்டும் உள்ள வந்தா போதும். கொல்ல போட்ற போங்க, எனக்கு நீங்க முக்கியமான கேஸ் இருக்கு. இனி அப்படியே உட்ற மாதிரி தூக்கிட்டு போயிடுவேன். நானே மண்ட பிரஷர்ல வந்தேன், என்னடா பண்ணலன்னு பார்த்தேன். என் பொண்டாட்டி எனக்கு அழகான ஐடியா கொடுத்தா. வந்துருமா? போங்க, எனக்கு 1000 வேலை இருக்குது. சரி, நீங்க போங்க, நான் ஏதாவது சாப்பாடு எடுத்து வரேன். ஐ லவ் யூ பொண்டாட்டி, சீக்கிரம் வந்துரு. சரிங்க. ஐ லவ் யூ டி, சீக்கிரம் வந்துரு. நான் எப்படி இதை யோசிக்காம போனேன்? நான் எப்படி இதை யோசிக்காம? வணக்கம் அன்னைக்கிளி பாட்டி. எதிர்பார்க்கல, எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கோர்ட் ஆர்டர் பார்த்திருப்பீங்களே, நாங்க தான் வாங்கிட்டோம். என்னன்னு நானே சொல்லிடுறேன். நீங்களே தடுத்தாலும் இந்த உலகமே தடுத்தாலும் பொண்ணுத்தர மாமாவையும் ஆதிரக்காவையும் பிரிக்க முடியாது. கோர்ட்ல ஒரு சர்ச்சு பாரு, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பொண்ணுத்தரையும் தேன்மொழியும் கட்டாயம் சேர்ந்து வாழ வேண்டும், குறைந்தது 1 வருடமாவது சேர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும். மீறி வாழ மறுத்தால் பொண்ணுத்துறைக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும். எப்படி பாத்தீங்களா பாட்டி? சட்டம் தன் கடமையை சரியா செய்யுது பாட்டி. கெட்ன பொண்ணட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாரு பாத்தீங்களா பாட்டி? அதான் அந்த சர்ச்சே எங்க கிட்ட காசை வாங்கிச்சு எங்களுக்கு உண்மையா தீர்ப்பு வழங்கி இருக்காரு. அதான் எங்க அக்கா முறைப்படி உங்க வீட்டுக்கு மருமகளா வாழ வந்திருக்கல்ல. அக்கா, உங்க பாட்டிச்சி உங்க மாமியாரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. உலகத்திலே உனக்கு தான் பாட்டியும் இவர்களே, மாமியாரும் இவர்களே. 2 உறவு அமையறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். என் ஆதரவுக்கு எல்லாமே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. அக்கா, உங்க மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்னைக்கே வாழ்க்கையை தொடங்குங்க அக்கா. இன்னும் 1 வருஷத்துல இந்த வீட்ல குவா குவா சத்தம் கேட்கணும்க்கா. என்ன எங்க ஆதரக்க பட்டுச்சலெல்லாம் கட்டி அடக்க ஒடுக்கமா வந்திருக்காளேன்னு பாக்கில அன்னைக்கிளி பாட்டி. இன்னைக்கே வாழ்க்கைய தொடங்கணும் சச்சி. எங்ககிட்ட பணத்தை வச்சு எங்களுக்கு சாதகம் இல்ல, உண்மையா சட்டம் தன் கடமையை செய்யற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காரு. இன்னையில இருந்தே பொண்ணுத்தர மாமாவும் ஆதிராக்கும் சேர்ந்து வாழணும், ஒரு நொடி கூட பிரிஞ்சிருக்க கூடாது. அதான் இன்னைக்கு அவங்க நல்லபடியா வாழ்க்கை தொடங்கலான்னு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா எங்க அக்கா. எங்க அக்காக்கு இன்னைக்கு முதலிரவு நடந்து ஆகணும். இன்னும் 1 வருஷத்துல குவா 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 சத்தம் கேட்கணும்ல. ஐயா அக்கா, உங்க மாமியார் கிட்ட ஆசை வாங்கிட்டு போங்க. ஐயோ, இதெல்லாம்
போய் சொல்லிக்கிட்டு எனக்கு வெக்க வெக்கமா வேற வருவேன். ஆதிரக்கா போங்கக்கா. பாட்டி பாட்டி, என் கண்ணாளன் எங்கே? புரியல. கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்ல வாரா. பாட்டி, என் கல்வனை எங்கே? புரியல. கல்லானாலும் கணவன் அப்படின்னு சொல்ல வாரா. பாட்டி, என் புனிதனை எங்கே? புரிஞ்சிருக்குமே. புல்லானாலும் புருஷன் அப்படின்னு எங்க அக்கா சொல்றா. எங்க அக்கா எப்படியெல்லாம் புருஷனுக்கு தாறுமாறா மரியாதை கொடுக்காங்க பாத்தீங்களா பாட்டி? இவ கூட போய் வாழதுக்கு பொண்ணு திராமமாக்கு கொடுப்பன இல்லாம போச்சுதே பாட்டி. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு வேதனையா வருது. ஆனாலும் அந்த சர்ச்சி பணத்தை வாங்கிட்டு கண் திறந்துட்டாரு. இல்ல, அந்த சர்ச்சி கண் திறந்துட்டாரு. அதாவது நியாயம் எங்க பக்கம் இருந்தனால அந்த சர்ச்சி படக்கடின்னு கண்ணை திறந்து தீர்ப்பு கொடுத்துட்டாரு பாட்டி. அதே கையை நேரத்தை கடத்திட்டு போய் வாழ்க்கைய நல்லபடியா தொடங்குங்கக்கா. நாளைக்கு இதே நேரத்துக்கு நீங்க நேத்து ராத்திரி எம்மா துக்கம் போச்சிதே எம்மான்னு பாட்டு படிக்கணும்க்கா. ஐயோ கேட்டீங்களா பாட்டி? சின்ன பிள்ளை பேசுற பாச்சு அதுக்கெல்லாம் நம்ம வச்சுக்கலாமா? அதெல்லாம் நான் வச்சுக்க கூடாது. அக்கா, நாளைக்கு இதே நேரத்துக்கு நீ இப்படிதான் படிக்கணும். பாட்டி, அவங்கள எங்க பாட்டி? நான் இப்பவுமே பார்க்கணும் பாட்டி. பாட்டி, நான் உங்க மருமகளா இருப்பேன் பாட்டி. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பேன் பாட்டி. பாட்டிய பூட்டியாக்க வேண்டியது எங்க ஆதிர அக்காவோட கடமை. ஐயோ பாருங்க பாட்டி. சரி சரி, நீ வெக்கப்பட்டதெல்லாம் போதுக்கா. போ, பொண்ணு திறமமா உள்ளதா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. போய் வாழ்க்கை தொடங்குக்கா. அவைய காத்துக்கிட்டு இருப்பாவ. நான் அவளை பார்த்துட்டு வரேன் பாட்டி. ஐயோ, எனக்கு வெக்க வெக்கமா வருது பாட்டி. புரியுது ஆதிரக்கா? அடுத்த வருஷம் இதே நேரத்துக்கு நீ சித்தி ஆக்கிடுவேன்னு சொல்லாம நான் சுக்க சொல்றேன். எனக்கு இது கூடவா புரியாம போயிரும்? சீ போடி, உனக்கு வெக்கமே இல்ல. நான் தயாரா தான் இருக்கேன். உனக்கு மாமா உன் அழகுக்கு முன்னாடி மத்தவெல்லாம் சுச்சுப்பி. அழகு தேவதக்கா நீ. தேடு, அப்படி ஒரு தேடு. நான் தேனாட்டு தான் இருக்கேன். ஆனா உங்க மாமாக்கு ஏதோ ஒரு தேனெல்லாம் பிடிச்சிருக்கு. அதான் சச்சி சொல்லிட்டாரேக்கா. இனி அந்த தேடு பின்னாடி போனா என்ன ஆகும்னு சச்சி சொல்லிருக்காருல்ல. பாட்டி நேத்துக்கு படிச்சு பார்த்திருப்பாங்கல்ல. அதான் பாட்டி அப்படி சாக்குல உறைஞ்சு போய் நிக்குதோ, வாயடைச்சு போய் நிக்குதுக்கா. அச்சச்சோ, ஆனா உன் கூட யாருக்குமே வராதுக்கா. இப்ப கூட நீ அந்த பாட்டிக்காக பரிதாபப்பட்டு அச்சச்சோ 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 அப்படின்னு பாரு, உன் கூட யாருக்கு வராதுக்கா. அதெல்லாம் என்ன மாதிரி நல்ல குணம் உள்ளவங்களுக்கு தாண்டி வரும். அது என்னமோ உண்மைதான்க்கா. சரிக்கா, நேரம் ஆகுது சாந்தி முகூர்த்தத்துக்கு. சும்மா இருடி அக்கா. சச்சி என்ன தீர்ப்பு சொல்லிருக்கான்னு மறந்துட்டியா? அடுத்த வருஷம் இதே நேரத்துல நீ பொண்ணு தர மாமா பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு ஆராரோ ஆராரோ சுச்சுச்சுச்சோ என் கண்ணு என் தங்கம் என் வைரம் அப்படின்னு கொஞ்சனுக்கா. மாமே அடிச்சானோ மல்லிப்பூ செண்டால அத்தை அடிச்சாலோ அப்படின்னு நான் தாராட்டு பண்ணணும்க்கா. நீ இருக்கு தாராட்டு பண்ணு. உன் பையனுக்கு நான் சித்திலக்கா. ஓ, அத்தை அடித்தாலோ அமுதூட்டும் கையாலே மாமே அடிச்சானோ மல்லிப்பூ செண்டாலே அப்படின்னு நான் சீக்கிரம் உன் பிள்ளைய தூக்கி வச்சு தாராட்டு படிக்கணும்க்கா. பொண்ணுத்தர மாமா பிள்ளைய என் கையில வாங்கி ஆகணும். யோசிச்சு போடி. சர்ச்சை தீர்ப்புக்கா, சர்ச்சை தீர்ப்பு. இனி இந்த வீட்ல ஒரே குவா 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 சத்தம். இனி அந்த கணவனுக்கு கிட்டாரு, அந்த குழந்தைக்கு தான் இச்சி இச்சி இச்சி. இல்ல, நான் மாமாக்கு தான் இச்சி இச்சி கொடுப்பேன். சரி, நீ மாமாக்கு இச்சி 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 கொடு, நான் உன் குழந்தைக்கு அம்மா 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 கொடுக்கேன். ஓகே? ஐயோ நாட்டி போடி. இந்த ஒட்டுமொத்த வெக்கத்தையும் அப்படியே பொண்ணுத்திர மாமா கிட்ட போய் அப்படியே வலிவு நெளிவு சுழிவோட அப்படியே காட்டுக்கா. மாமா உன் வலிவு நெளிவுல அப்படி சொக்கி போயிடணுக்கா. கிளவிக்கு வரதுக்கு வரத நடி செய்யும். பிபி ஹையா ஏறி இப்ப ஹார்ட் பீட் டப் 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 கமால். கவலைப்படாதீங்க பாட்டி, நீங்க சீக்கிரம் பாட்டியா பூட்டியா ப்ரமோஷன் ஆயிருவீங்க பாட்டி. சரி, உன் மாமா எங்க கண்ணு பாத்துட்டு வா. நான் பாக்குறதுக்கும் நீ மாமா முன்னாடி அப்படி வலிவு நெளிவு சொலியோட போய் நின்னாதான் மாமா உன் அழகில் அப்படி சொக்கி போய் உன் கால்ல விழுவாருக்கா. கால்ல விழ வேண்டாண்டி, என் மடியில விழுந்தா போதும். மடியில தானே இனி விழ போறாரு. இனி காலத்துக்கும் உன் மடியில தானே விழுந்து கிடப்பாரு. பிறகு என்ன, ஒரே ஒரு நாள் உன் கால் மாட்டுல விழுந்தா என்ன மாமா குறைஞ்சா போயிருவாரு.
ஒரே ஒரு நாள் உன் கால் மாட்டுல நீயே தஞ்சோன்னு கடந்த என்ன குறைஞ்சா போயிருவாரு. 7 அடி உருவம் 10-150 கிலோ இருக்க மாட்டாரு. அப்ப ஒரு நாள் என் காலடியில விழுந்து கிடக்கட்டும் நீ சொல்ற. உன் அழகுக்காக உன் கால் மாட்டுல வருஷத்துக்கு விழுந்து கிடக்கலாம்க்கா, காலத்துக்கு விழுந்து கிடக்கலாம். ஏன்னா உன்கிட்ட அழகு அப்படி கொட்டி கிடக்குக்கா, அப்படி கொட்டி கிடக்கு. உன் அழகுக்காகவே உன் கால் மாட்டுல கிடக்கலாம்க்கா. ஒண்ணுமே இல்லாத அவ கால் மாட்டிலே புனித்திரமா விழுந்து கிடக்கும் போது அழகு மையமா கொட்டி கிடக்கக்கா. உன் காலில் விழுந்தா என்ன குறைஞ்சா போயிருவாரு. அதுவும் சரிதான். எலவு காத்த கிளிக்காததான். இப்போ இல்ல, எப்பவுமே என் புள்ள உன்னை ஏறத்து கூட பார்க்க மாட்டான். அவரு ஏறெடுத்து பார்க்கட்டா என்ன, கோட்டி ஏறெடுத்து பார்க்க வச்சிருக்குல்ல. அடுத்த வருஷம் என் கையில அப்படின்னு குழந்தை இருக்கணுமா, சச்சி ஆர்டரே. அந்த அளவுக்கு நாங்க ஒன்னா சேர்ந்து பின்னி பிணைஞ்சு இருக்கணுமா. கோட்டு ஆர்டர் பாட்டி. கேட்டீங்களா? இன்னைக்கு இது போதும் இந்த கிழவிக்கு. இங்க பாருக்கா, என்ன ஞானாலும் சரி, இன்னைக்கு பொண்ணுத்தர மாமாவை மட்டும் விட்டுறாத. சரி, எல்லா ரூம்லயும் போய் பார்த்துட்டு வாப்போ. இனிமேல் அவன் எவ்வளவுக்கும் கிடைக்க கூடாது. நிஜமாவே ஃபைல் எடுக்க தான் உன்னை கூட்டு வந்தேன். சரி திரும்ப. நிஜமாவே நான் ஃபைல் எடுக்க தான் உன்னை கூட்டு வந்தேன். நம்பவே மாட்டான். ஹாய் திரும்ப. முடியாது. என் மேல உனக்கு நம்பிக்கை அவ்வளவுதானே? நீங்க நல்லா எனக்கு நம்பிக்கையே வரல. அப்படியா? ஆமா. அப்படி நான் என்னடி பண்ணேன் சொல்லுடி. அப்படி நான் என்னடி பண்ணேன் சொல்லுடி. அப்படி நான் என்ன பண்ணேன்? என்ன நம்பி வீட்டுக்குள்ள வர மாட்டேங்க? ஏன் நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நடந்திருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. உள்ள வரைக்கும் பயப்படுறேன். நல்லா இருக்குது. நான் என்னமோ இஷ்டத்தை கொண்டு கட்டி பிடிச்சி இழுத்த மாதிரியே ஃபீல் பண்ணுவா. அவ்வளவு ஒண்ணும் பண்ணல. அதாண்டி யோக்கியனா இருக்கேன்ல, தேவைதான். உள்ள வரமாட்டேன். வரமாட்டேன். அப்ப வீடு வரைக்கும் வந்துட்ட? அது முக்கியமான ஃபைல், அதனால வீடு வரைக்கும் வந்தேன். இது வரைக்கும் வந்ததுக்கு வீட்டுக்குள்ள வரதுக்கு பயம். ஆமா. ஓ, உன்னை எப்படி வீட்டுக்குள்ள வரைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்போ நீ வீட்டுக்குள்ள வரமாட்டேன். மாட்டேன் மாட்டேன். நான் இங்க தான் நிப்பேன். நீங்க போயிட்டு சீக்கிரமா ஃபைல் எடுத்துட்டு வந்துருங்க. மறுபடியும் கேட்க, இதுக்கு முன்னாடி உன்னை கையை பிடிச்சிருத்த? இல்ல. கட்டி பிடிச்ச? இல்ல. இல்ல உன்னை கேட்காம நினைச்சு கொடுத்தன? இல்ல இல்ல. இல்ல இல்ல. சரி, அப்போ நீ உள்ள வரமாட்ட. நான் வரமாட்டேன். நான் இங்க தான் நிப்பேன். அப்போ நீ உள்ள வரமாட்ட. வரமாட்டேன். சரி சரி சரி, உள்ள வரமாட்ட. மாட்டேன். சரி, நீ இதுல பத்திரமா நில்லு. நான் உள்ள போயிட்டு ஃபைல் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம். உள்ள வரல. சரி நான் உள்ள வரல. நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்க. சீக்கிரம் ஃபைல் எடுத்துட்டு வந்துடணும். ஓ சரி 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 சரி. சீக்கிரம். போறேன் யோசிச்சுட்டு போறேன் என்ன பண்ணலான்னு. என்ன ஆச்சுது? இல்ல, இங்க தப்பு வெப்பநிலை சரியா இருந்துச்சு. அத கொஞ்சம் நின்னுட்டு போலாமேன்னு பார்த்தேன். எனக்கு புளிங்கி ஆவிது. வாயை உள்ள ஏசி போட்டு விடுதே. வேண்டாம் வேண்டாம். வெக்கையிலே நான் நின்னு பழகிக்கிறேன். வெக்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஓ ஆமா ஆமா. உள்ள வரல. அது வரலன்னு சொல்லிட்டல. சரி அழுதாது. வர வேண்டாம். வரல. சரி நீ வேண்டாம், நான் உள்ள போறேன். ஆனந்தி அழகுற நீல காணல. இங்க கூட்டு வரேன்ட்டு எல்லா பிளானிங் போட்டோம்ல, அதுக்குள்ளே என் தம்பி எல்லாரும் படி பண்ணிடுவான். எல்லாரும் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ வீட்ல யாரும் இல்ல? ஒருத்தர் கூட இல்ல. நீயும் நானும் மட்டும்தான். பஞ்சம் நெருப்பு மட்டும்தான், வேற யாரும் இல்ல. யாரும் இல்ல. இல்ல. யாரும் வரவும் மாட்டாங்க. நான் சொல்லாம யாரும் வரமாட்டாங்க. என்ன? இப்ப இந்த வீட்டுல ஒரு வேலை இல்ல, அதனால யாரும் இங்க வரமாட்டாங்க. நீங்க மட்டும் தங்கிருக்கீங்க? ஆமா, எனக்கு பிடிச்ச அப்படி கட்டி பிடிச்சி உருண்டு கிடக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு கற்பனையில. அதனால எனக்கு கொஞ்சம் சௌரி போட்டுச்சு. அதனால நான் மட்டும் தங்கியிருக்கேன். உள்ள வாயேன். வேண்டாம் வேண்டாம், நான் இங்கே நின்னுக்கிடுதேன். கட்டி பிடிச்சு வந்துட்டு இருப்பீங்க. தாறுமாறா மூச்சு விட முடியாத அளவுக்கு கட்டி பிடிச்சிட்டு கிடப்பேன்னா பாத்துக்கேன். அவளுக்கு மூச்சு முட்டாது. முட்டாது.
அப்படியே அள்ளி அணைச்சு வச்சுக்கிடுவேன். சரி. ஏன் ஒரு மாதிரி உனக்கு வேர்த்துக்கிட்டு வருது? ஒண்ணு இல்லையே. அச்சச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது வெக்க 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 அதிக ஹீட் இல்ல, அதான். வெக்க உடம்புக்கு நல்லது இல்ல. ஆமா, ரொம்ப நல்லது. சப்போ, இது சொன்னதை கேட்டதே கப்புன்னு இருக்குது. ஆமா, ரொம்ப ஹீட் நல்லது. சரி, உள்ள நான் போய் ஃபைல் எடுத்துட்டு வரேன். வெக்க உடம்புக்கு நல்லது, வெக்கையில நில்லு. ஆமா, வைட்டமின் டி, வைட்டமின் சி ஏகப்பட்ட சத்துலாம் இருக்குது. இப்ப போயிட்டு வாங்க. கட்டி பிடிச்சு ஊட்டிட்டு கிடப்பீங்களா? மூச்சு கூட விட முடியாதா? சும்மா இருந்தாலும் சொரிஞ்சு விட்டுட்டா பாருங்க. என் மைண்ட் வேற எங்கேயோ போகுது. சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத. நீ எப்படி கற்பனையில எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியோ, அந்த பையொலி அதை தான் பண்ணிருக்கு. அதனால சரி சமமா போச்சுது. எத்தையும் பெருசாட்டுக்காத. சரி, உள்ள போச்சுட. வேணா வாயேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம். சப்பா, இங்க ரொம்ப வெக்க அடிக்குது. விட்டமின் டி, விட்டமின் சி சத்து நிறைய கிடைக்கும், நில்லு. குரங்கு, அதுக்கு இல்ல. ஆமாமா, அதெல்லாம் கிடைக்கும். நான் கூட நிக்கிறேன், மெதுவாவே வாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்ப சரி, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன். அரை மணி நேரத்துல உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உள்ள போயிருக்கலாமா? முத்தையில யாரும் இல்ல, வீட்டுல யாரும் இல்ல. என்ன வேண்டாம், போயிருக்கலாம். அதனால கூப்பிட்டுருக்கலாம். கூப்பிடலையே. அப்படியே இந்த தென்னை மரத்துக்கிட்ட ஒரு பைப் இருக்கும், அதுல தண்ணி வரும், குடி. குரங்கு, சும்மா அது வேலை. அதான் இருமல் எடுத்துச்சு. என்ன பண்ணுது? சீக்கிரம். நேரம் நேரம் ஆகுமா? இங்க யாருமே இல்ல. அப்படியா? வீட்ல யாருமே இல்ல. இல்ல, வீட்ல யாருமே இல்ல சொல்ல வந்தேன். அதுதான் நான் சொன்னேன். ஆமாமா, வீட்ல யாரும் இல்ல. எடுத்தாச்சா? அம்மா, ஐயோ, தேன்மொழி. என்னாச்சுதே? காலைல இடிச்சுக்கிட்டேன் தேன்மொழி. அதான், புத்தி எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். அழப்பஞ்சா இப்படிதான், எதுலயாவது இடிச்சிரும். நிறைய பேர்த்து இடிச்சுக்கிட்டியா? கொன்னுடுவா. இல்ல, அன்னைக்கு காருக்குள்ள இடிச்ச, அன்னைக்கு நம்ம ஆபீஸ் ரூம்ல இடிச்சுக்கிட்டா, அன்னைக்கு நம்ம தனியா இருக்கும் போது இடிச்சா, அதான் கேட்டேன். அது வேற. அப்படியா? ஆமா. வலிக்குதே. சரி, நான் பாக்குறேன். பாரு. என்ன உட்கார்ந்தாச்சு? காலில் அடிபட்டுட்டு நீ காலை பாக்கணும்ல, அதான். ஆமா தேன்மொழி, காலில் இடிச்சுட்டேன். சரி, நான் பாக்குறேன். அப்படி பார்க்காதே, கண்ணில் இருக்க கடல்ல விழுந்துருவேன். எனக்கு நீச்சல் தெரியாது, அப்புறம் நான் அங்கேயே இருந்துருவேன். அப்புறம் சொல்லிட்டேன், ஏதாவது ஆயிரும். நீச்சல் தெரியாதுல்ல, காதல் உள்ளே விழுந்துருவேன். விழுந்தா எப்படி தூக்கி விடணும்னு எனக்கு தெரியும். வேண்டாம், நான் அங்கேயே இருக்கேன். அப்படியா? காலை கட்டுங்க, மருந்து போடுறேன். எந்த கால்ல? நீ பாரு. அடிபட்ட உங்களுக்கு தெரியாது? தெரியல, அதான் பாரு. சரி. ஒண்ணு இல்ல. இங்க உட்காரு. ஒண்ணு இல்ல. வீட்டுல வேற யாரும் இல்ல, வேண்டாம். அதான், இதே மாதிரி நேரம் கிடைக்காதுல்ல, அதை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டேன். நான் இறங்க போறேன். வேண்டாமே. இல்ல, நான் இறங்க போறேன். வேண்டாண்டே, எனக்கு ஆசையா இருக்கு. நீ என் மடியில இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அதெல்லாம் முடியாது. வேண்டாம். இல்ல, நீ இரு. உங்களுக்கு கால் அடிபட்டிருக்கு, கால் வலிக்கும். நான் உன்கிட்ட ஒண்ணு சொன்னேன், அது என்னன்னு கேட்கவே இல்ல. என்ன? இந்த வீட்டுல பஞ்சம் நெருப்பம் ஒன்னா இருக்குதுன்னு. அதனாலதான் வெளியில இப்ப கூட ஒன்னாதான் இருக்கு. பத்திக்கிச்சா என்ன? மனசு வேணும், சும்மா பத்திக்காது. ஆனா இன்னைக்கு பத்திக்கும் நினைக்கிறேன். இந்த நெருப்புக்கு இந்த பஞ்சம் பிடிச்சிருக்கு.
நான் வெளியில வெயிட் பண்றேன். நீங்க ஃபைல் எடுத்துட்டு வாங்க. வேண்டாம். சும்மா இருங்க. நான் போறேன். இங்க பாரு, என்ன 2 நாள் இங்க வாழலாம். என்ன உலகிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் 2 நாள் இங்க வாழலாம். அக்கா மாதிரி காட்டுல இருக்காங்க. எப்படி நம்மளுடைய தலைமறைவா இருக்கணும், அது இங்கே இருக்கலாமே. 2 நாள் நம்ம 2 பேரும் உன் கையில சாப்பிடணும், உன் கூட இருக்கணும், உன் கூட நேரத்தை செலவழிக்கணும். ப்ளீஸ் இந்த 2 நாள் மட்டும் எனக்கு கொடுத்துருடே. என்னங்க? இங்க பாரு, இங்க யாரும் வரமாட்டாங்க. அதுக்கான அத்தனை ஏற்பாடு நான் பண்ணிட்டேன். சத்தியமா யாரும் வரமாட்டாங்க. எல்லா பாதுகாப்பும் பண்ணிட்டு தாண்டி வந்திருக்கேன். 2 நாளே நம்ம இங்கே இருக்கலாம்டே. ப்ளீஸ். அது வந்து அப்பா நீ ஓகே சொல்லிட்ட. நான் இன்னும் ஓகே சொல்லல. நான் இப்ப சொன்னல. ஓகே ஓகே. நம்ம 2 போட்டா 2 நாள் கனவு மாதிரி இருக்கடே. நான் சமைக்க மாட்டேன். நான் பண்ணி கொடுக்க நீ சாப்பிடு. நிஜமா? நிஜமா. நான் நிறைய வேலை வாங்குவேனே. நானும் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? அதான் 2 நாள் நான் இங்கே இருக்க போறேன். இப்பமே மடியில தூக்கி வச்சா நல்லா இருக்காது. நான் தூரமா உட்காந்துருக்கேன். வேண்டாம். 2 நாள் இங்க இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். அப்ப நான் தள்ளி இருக்கணும். ஓகே? வேண்டாம். வேணும். சரி. சரியா? ரொம்ப அவசரப்பட்டுட்டேனா? இல்ல சொன்னேன். சரி நீ சொல்றது சதா. போ அங்க போய் தள்ளி உட்காரு. அது இல்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்ல இங்க தள்ளியே பஞ்ச நெருப்பு முத நாளே பத்திக்கிட்டா நல்லா இருக்காது. அது போமா அங்க தள்ளி உட்காந்துக்கோமா. சரியா? நான் இந்த ஓரமா வந்துக்கிறத நீ அந்த ஓரமா உட்காந்துக்க. சரியா? இந்த கண்ணாடி எப்ப எடுத்தது? அது ரொம்ப நாளாவே இருக்கு. அதுல இருக்க பெயிண்டிங்லாம் அடியை விட்டு இறங்கக்கூடாது. கேட்டா ஈரப்பு வேற. அந்த பெயிண்டிங்கும் அப்படியே தான் இருக்கு. நல்லா இருக்கு. அந்த காலத்து ஓவியங்கள்லாம் நல்லதா இருக்கு. அங்க உட்கார போறீன்னு சொன்னேன். அந்த பிக்சர் கூட அழகா இருக்குதே. நான் அதான் வரைஞ்சேன். ஓ அப்படியா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இதுல ஒரு போட்டோ வச்சா நல்லா இருந்திருக்கும். தென்மொழி என்ன? அங்க போய் உட்கார. நீங்க டிராயிங் எப்பல இருந்து வரைய ஆரம்பிச்சீங்க? படிக்கும் போது. நானும் நல்லா டிராயிங் எல்லாம் வரைவேன். நல்லா வரும். எனக்கும் சூப்பரா வரும். சரி சரி. அங்க தள்ளி உட்கார. இன்னும் 2 நாள் இருக்குல்ல. இல்ல இப்போ என்னதான் வேணும் உங்களுக்கு? இல்ல இப்போ என்னதான் வேணும்னு கேக்க. இருக்கம்ல? இருக்கல? இருக்கட்டும். வந்துருச்சு சொல்லிட்டேன். சோதிக்க கூடாது. கள்ளி அது 2 நாள் சொன்னேன். ஆனா வேண்டாம். நான் அங்கே போய் உட்காந்து என்ன போய் உட்கார சொல்லிங்கல்ல. இல்ல இல்ல உனக்கு யாரு போ சொன்னா? உன்னை அன்னைக்கு வச்சுக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல. நான் அங்க போய் உட்கார போறேன். சரி போ. தேன்மொழி 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 2 நாள் தங்கி இருக்கணும். அமைதலா இருக்கணும். ஓ அப்ப ஒண்ணு வெளியில வச்சு சொன்னேன்னு மறுபடியும் உஸ் பெத்ததே. அது யாருன்னு கேட்கவே இல்ல. யாரு யாரு? ஒண்ணுதான். அது மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு இருக்கி எனக்குள்ள வச்சுக்கிறேன். இங்கதான் இதே இடத்துலதான். இங்கதான் நான் உட்காந்துருப்பேன். நீ அங்கேதான் உட்காந்துருப்ப. ஃபர்ஸ்ட் பேசிக்கிட்டு தான் இருப்ப. அப்புறமா கொஞ்சம் நெருங்கி போவ. நீ ரொம்ப பயப்படுவ. என்ன பிடிச்சு தள்ளுவா. தள்ளாத. மறுபடியும் என்ன தள்ளுவ. எனக்கு கோவம் வரும். அப்படியே அவளை இழுத்து என் மடி வச்சுக்கல. என்னைய அப்படி தள்ளுனா அப்படின்னு இருக்க பிடிச்சிட்டு கூட அப்படியே என் தோலை சாயப்ப. அப்படியே நீ என் தோலை சாஞ்சு தூங்குவ. நானும் அப்படியே உன்னை தூங்க வச்சுட்டு உன்னை அப்படியே மார்போட வச்சு தூங்குவேன். அப்படிதான் தடம் தடம் கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்க. அதனாலதான் கொஞ்சமாவது நிம்மதியா தூங்குறேன். நீ என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் நானும் வாழணுங்கிற ஆசையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்காக வாழ்றேன். உன்னால தூங்க பிடிக்காது. இப்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த நேரத்துல தானே நான் உங்க கூட கற்பனையில வாழ்றேன். தினம் தினம் உன்னை அள்ளி அடிச்சுதான் தூங்குவேன். அந்த அரவணைப்பிலே நானும் தூங்கிடுவேன். சில நேரம் விடியவே கூடாதுன்னு தோணும். அந்த அளவுக்கு இறுக்கி எனக்குள்ள வச்சிருப்பேன். நிஜமா தாண்டி உன்னை எனக்குள்ளே வச்சுதான் கற்பனையில தூங்குவேன். நிஜம் ஆகாதா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது நிஜமாகாதானே ஏங்குவேன். நிஜமாகும். நிஜமாகும். இன்னைக்கு என்னடி சொல்ற? நிஜமாகும். ஒரு முறை தானே வாழ்க்கை.
முடிச்சா உங்க கூட வாழ்ந்துட்டு போறேன். நிஜமா? இந்த வாழ்க்கை ஒரு முறை தானே, வாழ்ந்துட்டு போறது. அப்படின்னா இன்னைக்கு ஒன்னா வாழ்றோம். எனக்கு ஒரு ஆசை, நிறைவேற்றுவீங்களா? இங்க பாரு, ஆசை என்ன சொல்ல வேண்டாம். இனி இந்த உலகத்துல உனக்கு நிறைவேறாத ஆசை எதுவும் இருக்காது. நான் உன் கூட இருப்பேன்ல. கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு அம்மாவா இருக்கீங்களா? ஆ, என்னடே? கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு அம்மாவா இருக்கீங்களா? என்ன செய்யணும் மட்டும் சொல்லுடி. இந்த உலகத்துல தாய் தகப்பம் இல்லாம வாழ்றது எவ்வளவு கொடுமை தெரியுமா? ஆனா எனக்கு இருந்தும் இல்லாத மாதிரி குழந்தை பருவத்துல இருந்து நான் எதையுமே அனுபவிச்சதே இல்ல, கிடைச்சதும் இல்ல. அதுக்காக எங்களுக்கு ஆசை இல்லாம போயிருமா? ஒவ்வொரு நாளும் கற்பனையில தான் வாழுவோம். நமக்கு என்ன யாருமே இல்லையே நினைக்கும் போதே அது வர்ற வழி இருக்கு பாருங்க, மரணத்தை விட கொடுமையா இருக்கும். தூங்கி எந்திக்கும் போதே இந்த உலகத்துல நமக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு மரண வலியை கொடுக்கும். தூங்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்காதே, தூங்கினா எழுப்பதுக்கும் ஆள் இருக்காதே. ஆனா நீங்க எனக்கு சொந்தமானவர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி எந்த வழியும் இருந்ததில்ல. எஸ் மாமா சொன்ன மாதிரி நான் செத்தாலும் உன்னை வாழ வச்சுட்டு தான் போவேன்னு சொன்னாரு. ஆனா இப்படி என்ன வாழ வச்சுட்டு போவார்னு சத்தியமா எனக்கு தெரியாது. என்ன வாழ வச்சுட்டு போயிருக்காரு. நான் உனக்கு உரிமைப்பட்டவன். நீ எனக்கு சொந்தமானவன், நான் உனக்கு சொந்தமானவன். இந்த ஊர் உலகத்துக்கு அதை நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. நிரூபிக்கிறதுக்கு நம்ம ரெடியா தானே இருக்கோம். ஒரு பேர் மாற்றத்தினால வந்த பிரச்சனை அதுவும் நல்லதா போச்சு. பொண்டாட்டியா இருந்திருக்கடி. அதனாலதான் இப்பெல்லாம் எனக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற வழி இல்ல. ஏன்னா என் புருஷன் நீங்க இருக்கீங்களே. அத்தா உன் புருஷன் இருக்கல, ரெண்டு தள்ளி உட்காந்துருக்க. இங்க தள்ளி வா. அதுக்கு எனக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறம் அப்போ இன்னைக்கு அப்புறம் நான் கேட்டதே அம்மாவா இருக்கணும், அவ்வளவுதானே? எப்படி நடந்துக்கிறது மட்டும் பாரு. இங்க வா. தாயாக அவனை தாளாட்டுமா சொல்லு. சோறு உருட்டணும், என் கையை பிடிச்சு நடக்கணும், எனக்கு தலைவாரி பூ வச்சு விடணும், நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு எனக்கு எடுத்து கொடுக்கணும், கையில மருதாணி வச்சு விடணும், அஞ்சு தைச்சு குளிச்சாத்தி விடணும். நான் பண்ண வேண்டேன். பாரு, இந்த 2 நாள் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு. வாழ்ந்துடணும். உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? திருப்பி என்கிட்ட கேட்ட கேள்வி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சது என் சேர்மா. அதுக்கப்புறம் நீ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என் கூட இருந்தா போதும், அதுதான் என் சந்தோஷம். உண்மையிலே நீ என் கூட இருக்கிறது மட்டும்தான் இந்த உலகத்துல எனக்கு சந்தோஷம். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வெறுமையா இருந்தது. நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில எல்லாம் நிறைவாயிட்டு என் வாழ்க்கை பரிபூர்ணமா இருக்குது. இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் வேண்டாம். என் சேர்மா என் சந்தோஷத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். என் வாழ்க்கையை என் கையில கொடுத்துட்டு போயிட்டான். எனக்கே தெரியாதுடி. அப்பா அதை என் கையில கொடுத்த உடனே உசுரோட செத்து போயிட்டேன்னு சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தேன். என்னால நம்பவே முடியல. சேர்மா என்ன வேலை பார்த்து வச்சுட்டு போயிருக்கான். எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன? எனக்கு அவசரமா கல்யாணம் நடக்குன்னு நான் படிச்ச ஸ்கூல்ல இருந்தே போனை போட்டு மெட்ரில இருக்க கேம்புக்கு பேசினேன். அப்போ என்கிட்ட அவங்கள பேச விடல. அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சுதான் மாமா வந்தாரு. நான் மாமா கிட்ட அழுதுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். மாமா திரும்ப அவங்ககிட்ட பேச முடியுமான்னு எனக்கு தெரியாது, நான் உடனே கிளம்பி வரேன், ஆனாலும் நீ பயப்படாதன்னு சொன்னாரு. மாமா உன்னை காப்பாத்திட்டேன்னு நீ நம்பு அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு இந்த வேலை பார்த்துட்டு தான் செத்து போயிருக்கோம். ஆமா, இருந்தும் வாழ வச்சா செத்தும் வாழ வச்சுட்டு தான் போயிருக்கோம். நம்ம சந்தோஷமா வாழுவோம்ல. சந்தோஷமா வாழுவோண்டே. இந்த 2 நாள் மட்டும் இல்ல, காலம் முழுக்க வாழணும்.
கண்டிப்பா காலம் முழுக்க வாழ்வான். என்னைக்கு வாழலாமா? என்னைக்கு வாழலாமான்னு கேட்டேன். நிஜமா உன் அனுமதி எனக்கு வேணும். வாழலாமா?